வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்றைய பகுதியில் திரு சீமான் மேல்முறையீடு செய்திருந்த வழக்கிற்கான தீர்ப்பு வந்துள்ளது. இனி அடுத்தவர் என்ன செய்ய போகிறார்? திரு வேலுமணி இல்ல திருமணத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை. என்ன காரணம்? இது குறித்து தான் விரிவாக பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் இன்று நாம் அலசப் போகிறோம். திரு சீமான் அவர்கள் கடந்த ஒரு வாரமாக நடிகை ஒருவர் அளித்திருந்த புகாரின் அடிப்படையில் 12 வாரத்திற்குள் விசாரணை முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு ஒரு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி பல சம்மன்கள் அனுப்பப்பட்டு இறுதியாக அனுப்பப்பட்ட சம்மன் மிகப்பெரிய தமிழக அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. திரு சீமான் அவர்கள் வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த அந்த சம்மனால் கடந்த வாரம் முழுவதும் அதுதான் பேசு பொருளாக இருந்தது. இந்த வழக்கிற்கு தடை கோரி சீமான் தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடியது. இன்று இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டு சீமான் மற்றும் அந்த நடிகை இருவரும் சமாதான உடன்படிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. அதோடு உயர்நீதிமன்றம் விதித்த 12 வாரத்திற்குள் வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவுக்கும் இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, கடந்த வாரம் முழுவதுமே திரு விஜய் அவர்களுடைய அந்த முதலாம் ஆண்டு நிறைவு விழாவும் 2ஆம் ஆண்டு துவக்க விழா அப்படிங்கிறது அடுத்தடுத்த செய்திகளில் பேசு பொருளாகிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் அதை முறியடிக்கும் வகையில் அதற்கடுத்த நாள் திரு சீமான் அவர்களை பற்றிய பேச்சுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய எதிரொலியாக இருந்தது. அதே நேரத்தில் திரு சீமான் அவர்கள் பாஜகவோடு கைகோர்த்து விட்டார், அதனால் கட்சியிலிருந்து பலர் விலகுகிறோம் என்று பல முக்கிய 2ஆம் கட்ட தலைவர்கள் விலகி சென்றிருக்கிறார்கள். அதற்கேற்றாற் போல்தான் இன்றைய தீர்ப்பும் அமைந்திருக்கிறது என்கிற பார்வையை தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இதுவரை திரு சீமானுக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவது பிரபு என்கிற ஒரு வழக்கறிஞர். ஆனால் இம்முறை அவர் வாதாடவில்லை. அவருக்கு பதிலாக மற்றொரு வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார். அவர் பாஜக மற்றும் RSS அமைப்பிற்கு மிக நெருங்கியவர் என்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. எனவே இன்று வந்திருக்கக்கூடிய உத்தரவு என்பது பாஜகவின் ஆசீர்வாதத்தால் தான் சீமானுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தில் இருதரப்பும் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தாலும் திரு சீமான் அவர்களோ அதை மறுத்து என்னால் அவ்வாறு இருக்க முடியாது என்கிற ஒரு செய்தியை இன்று மதுரையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த விவகாரத்தை பயன்படுத்தி கொண்டு கடந்த ஒரு வாரமாக எப்படி லைம்லைட்டிலே இருந்தாரோ அதனையே தொடரப்போகிறாரா என்பது அவருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். தமிழக அரசியலுக்கும் தமிழக அரசியல்வாதிகளின் இல்ல திருமணங்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருந்திருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா திருமணங்களை கட்சி திருமணமாக மாற்றியதில் மிக முக்கிய பங்கு வகித்தார். அதனைத் தொடர்ந்து கலைஞர் அவர்களும் ஒவ்வொரு கட்சிக்காரர்களுடைய திருமண விழாவையும் கட்சி மீட்டிங் போல கட்சியின் கொள்கை பரப்புக்கான இடமாக அதை பயன்படுத்தி வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு திருமணத்திலும், அதாவது எதிர்கட்சி அல்லது ஆளும் கட்சி பல தேர்தல் கூட்டணிகள் திருமணத்தில் முடிந்திருக்கின்றன. அதுபோலதான் இன்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது அதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து அதிமுகவின் முகமாக இன்று இருப்பவர் திரு வேலுமணி. அவருடைய இல்ல திருமண விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இந்நாள் முக்கிய பிரமுகர்களும் மாற்றுக் கட்சியை சார்ந்த முக்கிய முதற்கட்ட தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை. கொங்கு பகுதியில் நடக்கும் அனைத்து கட்சி திருமண நிகழ்வுகளில் பங்கேற்பவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திரு செங்கோட்டையன் அவர்கள் தனது இருப்பை இன்றும் இதுபோன்ற அவர் தொகுதியில் நடக்கும் திருமணங்கள் மூலமாகவே உயிர்ப்பூட்டி வந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் கொங்கு பகுதிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கட்சி நிர்வாகி கட்சியின் தலைவர்கள் திருமணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் இன்று திரு எடப்பாடி பழனிசாமி பங்கேற்காதது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நிச்சயதார்த்தத்திலும் அவர் பங்கேற்காதது அன்றே சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இன்று திருமணத்திலும் பங்கேற்காதது மீண்டும் ஒரு சர்ச்சைக்கு இடம் கொடுத்துள்ளார். இன்று நடைபெற்ற வேலுமணி அவர்களின் இல்ல திருமண விழாவில் பாஜகவின் முதற்கட்ட தலைவர்களான திரு அண்ணாமலை, திரு முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல முன்னாள் அதிமுக அமைச்சர்களோடு திரு அண்ணாமலை மிக நெருக்கமாக கைகுலுக்கி பேசிய விஷயமும் இன்று அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு பங்கேற்காத திரு எடப்பாடி பழனிசாமி
விரைவில் கோவை கொடிசியாவில் நடக்க இருக்கிற திருமண வரவேற்பில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அன்றைய தினமும் அவர் பங்கேற்காத நிலையில் தமிழக அரசியலில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைய நிகழ்வில் திரு எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களும் பங்கேற்கவில்லை. ஆனால் கட்சியின் முகமாக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பலரும் இன்று வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமணத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். திரு வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு பாஜகவை சார்ந்த பல முக்கிய தலைவர்களுக்கு நேரடியாக அவர் பத்திரிகையிலே வைத்திருந்தார். அதன்படி இன்று பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருப்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. ஏனென்றால் பாஜக தொடர்ந்து அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்றைய இந்த திருமணத்தில் அவர்கள் பங்கேற்றிருப்பதும் ஒரு அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு சமிக்கையாக இந்த நிகழ்வு இன்று இருந்திருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம் இவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை. குறிப்பாக திரு எடப்பாடி அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதும் காலம்தான் பதில் சொல்லும். தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பால் உள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ் அப்போடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.